இன்றைக்கி சூப்பரான தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ பழுத்த தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுமே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது பாதி அளவு நல்லா தண்ணி சுண்டி வற்றி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுமே ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இறக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி